இன்னைக்கு பள்ளிபாளையம் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சுருந்த மிளகாய் சேர்த்து சின்ன வெங்காயம் நிறையா போட்டு கோல்டன் கலரில் வர வரைக்கும் வணக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் வணங்கினதும் பெரிய வெங்காயம் போட்டு வணக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வணங்கணும்னா கொஞ்சம் உப்பு போட்டு கலரிக்கோங்க. வெங்காயம் வணங்கினதும் தக்காளி போட்டு வணக்கிக்கலாம். தக்காளி வணங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா கலரிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு கலரிட்டு அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சிருந்த சிக்கனை போட்டு கலரிட்டு சிக்கன் சின்ன சின்ன பீஸாக இருந்தால் தான் இந்த பள்ளிபாளையம் சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். சிக்கன் நல்லா கலரிட்டு கருவேப்பிலை போட்டு கலரிக்கோங்க. இப்போ சிக்கன் மசாலா தூள் கறி மசாலா தூள் போட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கலரி 10 to 15 நிமிஷம் வேக வச்சிடலாம். குழம்பு கொதிச்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தேங்காய் போட்டுக்கலாம். பள்ளிபாளையம் சிக்கன்னாலே சின்ன வெங்காயமும் தேங்காயும் தாங்க ஸ்பெஷலே. தேங்காய் போட்டு கலரி கறி வெந்ததும் மல்லித்தலை போட்டு இறக்குனா நம்ம ஸ்டைல் பள்ளிபாளையம் சிக்கன் ரெடி. இந்த மாதிரி உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோல பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் vlogs with தேவை. டாடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க.